வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். பாப்பாய் கார்ட்டூன் உலகத்திலேயே தவிர்க்க முடியாத சீரீஸில் இது ஒன்று. இதை பார்க்காத 90s கிட்டே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த சீரீஸை பற்றின சில சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாப்பாய் கேரக்டரை கிரியேட் பண்ணவரோட பேர் எல்ஜி கிருஷ்ணசேகர். இதோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1929 வருஷம் தம்பல் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு வார பத்திரிகையில் ஷார்ட் ஸ்டோரியாக தான் பதிவாயிருக்கு. நம்ம பாப்பாய் கேரக்டரை தம்பல் தியேட்டர் பத்திரிகையில் அந்த பத்திரிகையோட 10வது வருஷம் ஆரம்பத்திலிருந்து தான் பிரிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாப்பாய் வந்தது நம்ம லேட்டு தான், ஆனால் மக்களோட மனசில் ரொம்ப வேகமாகவே இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பாய் கேரக்டர் ரிலீஸ் ஆகி 2 வருஷம், அதாவது 1930 வருஷத்துலேருந்து இது ரிலீஸ் ஆன தெம்பல் தியேட்டர் அப்படிங்கிற பத்திரிகையை தெம்பல் தியேட்டர் பாப்பாய் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை மக்கள் நேசித்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாப்பாய் கேரக்டரை முத ரிலீஸ் பண்ணும்போது மெயின் கேரக்டரை வச்சு ரிலீஸ் பண்ணல, சைட் கேரக்டரை வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பாய் சீரீஸில் ஆலிவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டரோட பிரதரோட ஃப்ரெண்டாக தான் முத பாப்பாய் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாப்பாயோட ஆட்டிடியூட் பிடிச்சி போய் இந்த பாப்பாயோட கேரக்டரை மெயின் கேரக்டரை வச்சு ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கேரக்டர் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்தில் 1933 வருஷம் இந்த பாப்பாய் கேரக்டர் செய்தித்தாள்களில் வர சாதாரண காமிக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் ஃப்ளெஷர் அப்படிங்கிறவர் பேராமௌண்ட் கம்பெனியோட சேர்ந்து இந்த கார்ட்டூனை தியேட்டர்கள் கார்ட்டூனாக மாற்ற ஆரம்பித்தாங்க. இது ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாப்பாய் கேரக்டரை தியேட்டர்கள் கார்ட்டூனாக மாற்றினதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் அதை ரொம்பவே கொண்டாட ஆரம்பித்தாங்க. 1930களில் இந்த கார்ட்டூன்ஸ்லேயே பாப்பாய் கேரக்டர் தான் மிகப்பெரிய அளவில் மக்களால் பேசப்பட்டது. இந்த கேரக்டரை கிரியேட் பண்ண எல்ஜி ஜீகர் 1939 வருஷம் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட அசிஸ்டண்ட்டான பட் அப்படிங்கிற பயன்படுத்தி இந்த கார்ட்டூனை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புது ரைட்டர்ஸையும் புது ஆர்டிஸ்டையும் ரெக்யூர் பண்ணி இந்த பாப்பாய்க்கு ஒரு அமேசிங்கான ஸ்டோரியை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாப்பாய் கேரக்டர் 1933லேருந்து 1957 வரையும் பேராமௌண்ட் கம்பெனி கீழே தான் இருந்தது. பேராமௌண்ட் கம்பெனிலேருந்து பாப்பாய் கேரக்டர் வெளியேறினதுக்கு அப்புறம் டர்னர் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டரோட ரைட்ஸ் வார்னர் ப்ரோஸ்கிட்டையும் போச்சு. வார்னர் ப்ரோஸ்கிட்ட போனதுக்கப்புறம் இந்த பாப்பாய் கேரக்டரை மொத்தமாக ரீபில்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த பாப்பாயோட ஆரிஜின், இந்த பாப்பாயோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அவங்க மாற்ற ஆரம்பித்தாங்க. இது அந்த டைமில் இந்த ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கடுப்பேற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் WB போன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாப்பாய் கேரக்டரை அவங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த பாப்பாய் கேரக்டரை வச்சு டெலிவிஷன் சீரீஸ், வீடியோ கேம்ஸ், இவ்வளவையும் அட்வர்டைஸ்மெண்ட் முதற்கொண்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பாய் கேரக்டருக்கு நிறைய காமிக் புக் கூட ரிலீஸ் ஆச்சு. இதில் கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, 1980 வருஷம் இந்த பாப்பாய் கேரக்டருக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வந்தது. கார்ட்டூனை பேஸ் பண்ணி லைவ் ஆக்ஷன் எடுத்த படங்கள்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம இந்த பாப்பாய் கேரக்டரை பற்றி ஒரு 3 கிரேசியான விஷயத்தை பார்ப்போம். இந்த பாப்பாய் கேரக்டர் ஒரிஜினலாக வாழ்ந்த ஒரு மனுஷனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு பல பேரால் சொல்லப்படுது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாப்பாய் கேரக்டரை கிரியேட் பண்ண சீகர் அப்படிங்கிறோட கிராமத்தில் ஃப்ராங்க் ராக்கி ஃபீகர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் தான் பாப்பாய் கேரக்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பல மக்களால் சொல்லப்படுது. இந்த ஃப்ராங்க் ராக்கி ஃபீகர் 1868 வருஷத்துலேருந்து 1947 வருஷம் வரை வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் சீகரோட கிராமத்தில் ஒரு பெரிய டான் அப்படின்னு பல மக்கள் பேசியிருந்திருக்காங்க. என்னதான் அவர் டானாக இருந்தாலும் இவர் பல மக்களுக்கு உதவுவார். இதனாலேயே பல மக்கள் இவரை ஹீரோவை பார்க்க ஆரம்பித்தாங்க. இவர் இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் பாப்பாய் கேரக்டர் கிரியேட் பண்ணதா பல மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. பாப்பாயோட ஃபேன்ஸ் எல்லாரும் 1996 வருஷம் இந்த ஃப்ராங்க் ராக்கி ஃபீகர் அவரோட கல்லறைக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் அவரோட கல்லறையில் இவர் தான் பாப்பாய் கேரக்டர் கிரியேட் பண்ணதுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த நிகழ்வுலேருந்து இந்த பாப்பாய் கேரக்டரை மக்கள் எவ்வளோ நேசித்தாங்க அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. பாப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல் ஞாபகம் வருது கீரை தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பாய் கார்ட்டூனில் அவருக்கு கீரை சாப்பிட்ட உடனே அதிகமாக சக்தி வந்திருக்கும். இதை பார்த்து நிறைய சின்ன குழந்தைங்க கீரை சாப்பிட அடம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஐடியா ரைட்டர்ஸுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1930களில் ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிக்கை ஒன்று இருந்திருக்கு.
அந்த பத்திரிக்கையில் கீரை சாப்பிட்டா 3.5 கிராம் அயன் பவர் கிடைக்கும் அப்படின்னு போடுறதுக்கு 35 கிராம் அயன் பவர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துருக்காங்க. இந்த தவறான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் அந்த டைமில் கீரை நல்லா சேல் ஆயிருக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த பாப்பாய் கார்ட்டூனில் பாப்பாய் கேரக்டர் கீரை சாப்பிட்டா சக்தி வரும் அந்த மாதிரி காமிச்சிருந்துருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப கிரேசியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரைட்டர்ஸ் கீரைக்கு பதிலாக லட்டு சாப்பிட்டா சக்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும். இந்த பாப்பாயை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பாய் கேரக்டர் ஒரு ஃப்ரீ டொமைன் கேரக்டர். அதாவது இந்த பாப்பாய் கேரக்டரை வச்சு இந்த உலகத்தில் இருக்க யாருனாலுமே மூவிஸோ சீரீஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் இந்த சட்டம் 2024க்கு அப்புறம் தான் செல்லுபடியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே முறையாக ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு சிலை வச்சதும் நம்ம பாப்பாய்க்கு தான். பாப்பாய்க்கு டெக்சஸ் மாகாணத்தில் ஒரு சிலை வச்சுருக்காங்க. இதிலிருந்து பாப்பாய்க்கு உலகம் முழுசாக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதுதான் பாப்பாய் கேரக்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.